அதாவது மினின்றது எக்ஸ்க்ளூசிவ். இது ரன் பை குன் BMW. ஸோ இது BMW கார் தான் நிறையா இருக்கும். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா 2 கார் அவங்க கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மினியோட டயர் வச்சுருக்காங்க, ப்ளஸ் ரோல்ஸ் ராய்ஸ். இந்தியா சம்மர் ரைட் எடிஷன் சொல்லிட்டு இப்போதைக்கு கரண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயும் கிடச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ ஃபார் திஸ் மினி கூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி வியூ வந்து இந்த மினி கூப்பரை கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றது தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஹியர் when it comes to the badging, ஸோ இது லுக்கு பார்த்துக்கோங்க எப்படி நல்லா ஷைனாக பலன்னு இருக்குன்றது. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது பியானோ பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினிஷ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் திஸ் மினி கூப்பர் இஸ் அ ஸ்ட்ரெச்சஸ்ட் ஒன். அதாவது என்னென்னா நல்லா நீளமாக இழுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே எல்லா மினியும் பார்த்தோன்னா நல்லா ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ரியரில் உட்காரவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் when it comes to this car, இங்கே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக நமக்கு லெக் ரூமும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். as well as ரியர் சீட்டில் உட்காரவங்க டால் பர்சன்ஸ் எல்லோரும் வந்து பக்காவாக உட்கார முடியும். ஸோ அதான் இதோட பெரிய அட்வான்டேஜ் when it comes to the Clubman series. ஸோ இது வந்து லிமிடெட் எடிஷன். ஸோ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 15 கார் மட்டும் தான் இருக்குதுன்னு. ஸோ பாருங்கள். ஸோ இதோட ஆன் ரோடு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 56.5 lakhs வரும். ஸோ இது எல்லா ஸ்பெக்கும் வந்து நான் இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஹியர் as well as a Union Jack rear lamp as well as a mini logo. So this is a 16-inch alloy wheel, so which has a very good finish and looks. And this button is for the lock in and lock off. So when it comes to the side mirrors, it's an aerodynamic design. ஸ்பீடில் போனோன்னா இது வந்து பக்கில் ஆகாமல் நமக்கு நல்லா ஈடு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரானிக் வைப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வருவோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது பார்த்தா இந்த மினி லோகோ. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லோகோலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்டடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் போன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ இயர் ஆஃப்டர் மினி லோகோ வில் பி லைக் திஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைன் க்ரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த காரில். இதில் மெயினாக பார்த்தா எஸ் பேட்சிங்கும் இருக்குது. இது வரைக்கும் ஏஸ்தெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மினியில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கார். போனட் ஸ்கூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி புதுசாக டிசைனாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ when it comes to the headlamp, so it's a bi-LED headlamp with DRL. ஸோ இந்த DRL வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து டைரக்ஷனல் DRL கூட யூஸ் ஆகும். என்னென்னு பார்த்தா இந்த DRL வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இதே வந்து நமக்கு அந்த ஆரஞ்ச் லைனிங்கும் வரும். ஸோ தட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டைலிங் சைட் இண்டிகேட்டர்ஸ் ஜஸ்ட் பேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. So this is just a styling element which adds attractive look for the car. உள்ளே வந்து காக்பிட் எப்படி இருக்குன்றது காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி பலன்னு பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ when it comes to premium segment car இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் எப்படி இருக்குமோ அதை எடுத்து வந்திருப்பாங்க. இட் இஸ் அ பிரிட்டிஷ் வெஹிக்கிள்ன்றதுனால சின்ஸ் 1970s இந்த டிசைனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சன்லைட் ரூஃபிங்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூன்லைட் ரூஃபிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் டாப் ஓப்பனிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ரூஃப் டாப் ஓப்பனிங் பார்த்துட்டீங்க. நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டோர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மினி கூப்பர் எஸ் பேட்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ when it comes to the rear view of this car, இந்த rear view பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வைப்பர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல். அண்ட் when it comes to the Clubman, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Clubman பேட்ஜிங் தெரியுது. Clubmanல இருக்க ஒரே சீரீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டபுள் டோர் ஓப்பனிங் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் when it comes to the styling point of view. And when it comes to the rear lamp, it has a Union Jack design. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரிட்டிஷ் ஃப்ளாக் எப்படி இருக்குமோ அது வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த மினி கூப்பர்லேயே ஒரு ஸ்பெஷல் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ வில் ஓப்பன் இட். ஸோ இது உள்ள பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ இதில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 455 லிட்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் சீட் வந்து இட்ஸ் a foldable one. So that if it is foldable then around 1200 liters storage space உங்களுக்கு கிடைக்கும். So when it comes to the rear boot space, LED lights are provided for greater visibility and the hooks are provided where we can add in some items. So இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து storage area where we can keep the additional tires and all the jacks are provided. So இந்த டோரை வந்து மூடிடலாம்.
ஸோ கிளப்மேனோட ரியர் வியூ பார்த்தா உங்களுக்கே தெரியுது. அண்ட் when it comes to the exhaust, இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாஸ்ட், இது ட்வின் டர்போ என்ஜின்றதுனால இது 2 சைலன்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்தா பக்கா க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ which adds additional look for the car. So the Union Jack rear lamp and as well as the mini logo which adds a styling element. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்டீரியர் ஒன்றா உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கம்ப்ளீட் கார் லுக்ஸ். அண்ட் ஹியர் யூ கேன் ஃபைண்ட் த லேட்டஸ்ட் மினி கூப்பர் சம்மர் ரெட் இந்தியன் வெர்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி உள்ளே உட்காருறதுன்னு நான் யோசிச்சிருந்தேன். அது என்னன்னு கேட்டது பார்த்தா இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தா 2 பேரோட செட்டிங் வந்து இதில் சேவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் சிம்லர் லைக் எ ஜாய்ஸ்டிக். இதை வந்து நம்ம பின்னாடி ப்ரெஸ் பண்ணோன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட், and if you want to move top and bottom, it's for height adjustment. And இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ளினேஷனுக்காக முன்னாடி போகணுமா இல்லை பின்னாடி போகணுமா டிரைவரோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போகும்போது இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் மெயினாக ஒன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா இந்த சீட்ஸ் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இஃப் யூ ஆர் டூயிங் ஷார்ப் டர்ன்ஸ் அண்ட் ஆல் யூ வில் ஃபீல் இட் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஹியர் இந்த யூனியன் ஜாக் டிசைன் இந்த சீட் ஹெட்ரெஸ்ட்லாம் வேணும்னா இட்ஸ் அ கஸ்டமைசபிள் ஒன். ஸோ திஸ் ஹேஸ் அ பிளெயின் டிசைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் யூ கேன் see the மினி கூப்பர் ஸ்டியரிங் வீல். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கா லெதர் வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மினியில் மட்டும்தான் இது இந்த நமக்கு அந்த ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ when it comes to the interior, இது வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ இங்கே பார்க்கலாம் இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த சுற்றி இருக்க ரிங்கை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்பீக்ஸ் டு அஸ். ஸோ ஏசியை வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா ஏசினா இங்கே வந்து ஹீட் கோல்டு எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேல நமக்கு தெரியும். ஸோ ஹியர் when it comes to the control, இதில் ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டில் எப்படி இருக்குமோ அந்த எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ பிரிட்டிஷோட இதுன்றதுனால 1970s வர எல்லா மினி கூப்பர்லையும் ஸ்விட்சஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்ட், ஹியர் யூ கேன் ஃபைண்ட் தட் காக்பிட் டிசைன் எல்லாம் பார்த்தா நல்லா ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னா இது அந்த ரிச் ஃபீல் கொண்டு வர்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து டிரைவரோட அசிஸ்ட்லேயே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸ்பீடோமீட்டர் in this Clubman they have brought the fuel gauge attached to this. So ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி கூப்பர் எலக்ட்ரிக் வந்துடுச்சு. அதில் எல்லாமே பார்த்தா டிஜிட்டல் கிளஸ்டர். ஸோ ஹியர் this is the only car which has a fuel gauge which is attached to it. அண்ட் இந்த மினி கூப்பரில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து இந்த டிரைவிங் காலமோட லிங்க்டு. எல்லா கார்லேயும் பார்த்தோன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஸ்டியரிங் காலமில் இருக்கும். ஸோ இஃப் த டிரைவர் வாண்ட்ஸ் இட் டு பி இன்க்ளைன், த ஸ்பீடோமீட்டர் வில் ஆல்சோ பி அலைன் டு இட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஸோ இது வந்து ஜாய்ஸ்டிக். இஃப் யூ ஆர் நாட் வெரி மச் ஃபெமிலியர் வித் த டச், தென் யூ கேன் கோ ஃபார் த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல். ஸோ இதை வச்சு இதோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ when it comes to boot space, இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு பூட் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் கூட எடுத்துன்னு வரலாம். மினி இஸ் அ கஸ்டமைசபிள் ஒன். ஸோ நீங்கள் தான் வந்து என்ன ஃபீச்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஃபீச்சர். ஸோ இதில் வந்து ஸ்டைலிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பியானோ பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த ஃபுல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட லுக்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மினியை அடிச்சிக்க யாருமே இல்லை. So it is worth for that price. If you want to buy a premium car, then you can go for this mini. ஸோ எல்லாருக்கும் இருக்க டவுட் என்னன்னு பார்த்தா, இப்போ ஃபேட்டாக இருக்க பர்சன் வந்து மினியில் உட்கார முடியுமா, ரொம்ப ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக இருக்குமா எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிளப்மேன் அண்ட் கண்ட்ரிமேன் ரெண்டுத்துலேயும் வந்து நல்லாவே உட்காரலாம். ஸ்பேஸ் வந்து பக்காவாக டேக்கன் கேர். ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, கோ டு த ஷோரூம், நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஸோ இஃப் யூ லைக் த கார், யூ கேன் கோ ஹெட் ஆன் புக்கிங் இட். ஸோ வாங்க போய் பின்னாடி போய் உட்காரலாம். இந்த மாதிரி காருக்கு போங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்ல கன்வென்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த கார் வேணால் உங்களுக்கு பார்க்கிங் தொல்லையே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ரியரில் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் பார்ப்போம். ஆனால் சூப்பராக இருக்குது காரில். ரிவர்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து நிறைய கேப் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காருவோன்றது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி 3 பேர் உட்கார முடியாது. அந்த நார்மல் சைஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 பேர் உட்கார முடியும். ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்றதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் சீட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்லா செம்ம கம்ஃபர்ட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டி கூட இடிக்கலை.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மினி இந்த கார் வந்து செம ஸ்பேஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரியரில் இருக்கவங்களுக்காக ஏசி டக்ட்லாம் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் அட் த பாட்டம். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த இன்டீரியர்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் லைட்டுன்றது இந்த கார்லேயும் இருக்குது. ஸோ இது எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் மிரரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் மாதிரி இருக்குது. ஸோ இன் தேட் யூ வில் கெட் அ மினி இம்ப்ரெஷன் ஆன் த ஃப்ளோர். ஸோ தேட் இஃப் யூ ஓப்பன் த டோர் இங்கே வந்து உங்களால் மினின்ற இதை வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஃப்ளோர் ஒயிட்டாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ இன் அ டிஃப்ரெண்ட் கார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வெல்கம் லைட் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ எல்லா மினி கூப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இந்த ப்ரொஜெக்ஷன் வரும். இது ஜஸ்ட் வெல்கமிங் த டிரைவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கன்வெர்ட்டபிள் மினி கூப்பர். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் இன் திஸ் ஷோரூம் convertible one, which is a mini convertible, and then the first one is a JCW, which is a John Cooper Works edition, and finally this is a Countryman. So friends, the mini convertible வந்து convertible எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கமான், நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி இருக்கும். கன்வெர்ட்டபிளில் வர ஃபீலே தனி தான். எல்லாமே ஓப்பனாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம ஊரோட அழகை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த காருக்கு போகலாம். ஸ்விட்ச் ஆன் த மினி கூப்பர் கன்வெர்ட்டபிள். கன்வெர்ட்டபிளில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூவியில் எப்படி அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் உட்காரு. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் உள்ள. நீங்கள் இதில் எந்த மினி பார்க்கணுன்னு நினச்சா கூட இந்த ஷோரூம் வாங்க. ஸோ ஐ வில் ஷேர் யூ த காண்டாக்ட் பர்சன் நேம் அண்ட் நம்பர். ஸோ யூ கேன் டெல் அ சேனல் நேம் அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு இந்த கார்லாம் கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த ஓவர்வியூ ஆஃப் த கார். திஸ் இஸ் த Countryman. ஸோ Countryman பார்த்தா உங்களுக்கு தெரியுது, இட் டசன்ட் லுக் லைக் அ மினி. Just a name says it's a mini, but it's a big vehicle. But when it comes to comfort and all, no one can beat the Mini. So interiors, it looks the same as a Clubman. So finally the rear part of the Countryman. So finally நம்ம ஜான் கூப்பர் ஒர்க்ஸ் போவோம், அது எப்படி இருக்குன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a special edition from JCW. So John Cooper Works. And here you can find this is the top end and more detailing is done. And when it comes to customer perspective, this color stands unique. So this is the best Mini Cooper in the world. Our video comes to an end. So make sure you subscribe our channel. And if you have any comments, feel free to comment. And we will look into it. And in future, we will find a new review with a new car. So see you viewers. Bye.